அதிர்ஷ்டத்தை விட உழைப்பை நம்பக்கூடிய ஒரு ராசிக்காரங்கன்னா நம்மளுடைய மகர ராசி என்பர்களை சொல்லலாம். யாரையுமே நம்ப மாட்டாங்க. என்னுடைய உழைப்பு, என்னுடைய வெற்றி, என்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க. அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது, இதெல்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அறவே பிடிக்காது. ரொம்ப பொறுப்புணர்வோடு இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய தொழில் அப்படின்னு ரொம்ப ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். எந்த வேலையாக இருந்தாலும் அதை முழு பொறுப்போடு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களும் இவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களெல்லாம் பெரும்பாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. அதிர்ஷ்டத்தையும் அதிகம் நம்ப மாட்டாங்க. என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய உழைப்பு தான் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட மாட்டாங்க. ஏன்னா இது நில ராசி. சரியான நேரம் வரும் வரையிலும் காத்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே இந்த மகர ராசி என்பவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். அந்த இலக்கை நம்ம அடையாமல் ஓயக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய எண்ணம், இவங்களுக்குள்ளேயே ஒரு உந்துதல், இதெல்லாம் இவங்களுக்குள்ளேயே தான் வரும். அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு உந்தல் வராது. அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வராது. மற்றவங்க சொல்கிறதுனால இவங்க மோட்டிவேஷன் ஆக மாட்டாங்க. இவங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் இந்த மகர ராசி என்பர்கள் கேட்பாங்க. விடாமுயற்சியோடு உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சனி பகவான். சனி பகவான் கடினமான உழைப்பை தரக்கூடியவர். அதனாலேயே என்னமோ அந்த மகர ராசி என்பர்கள் ரொம்ப உழைப்பாங்க. ரொம்ப நேரம் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் முயற்சி பண்ணுவாங்க. தொழிலே கூட ஒரு சில இடைஞ்சல்கள் வந்தாலும் என்னால் முயற்சி பண்ணி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதை கண்ணு கருத்துமாக செய்வாங்க. அதில் எந்த விலையுமே பெரும்பாலும் இருக்காது. ரொம்ப பாதுகாப்பாகவும் ஒரு நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் சாதிக்கக்கூடியவங்க. பேசும்போது கூட ஒரு சில விஷயங்கள்லாம் இது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை கரெக்டாக நிரூபிக்கக்கூடியவங்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். குடும்பத்தின் மீது ஒரு அதீத பற்று இவங்களுக்கு இருக்கும். என்னுடைய குடும்பம் தான் முதல்ல, அப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். இவங்களை ஒரு தியாகிகள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா உறவு அப்படின்னா உயிரையே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பேசுவாங்க. பாசம், அன்பு இதெல்லாம் நிறைந்த ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் சம்பாதிச்சதை நல்லா சேமிக்கணுங்கிற அந்த புத்திசாலித்தனமும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். சவால்கள்லாம் இவங்களுக்கு நிறையா வரும். அந்த சவால்கள்லாம் பார்த்து தோய்ந்து போய் அதே இடத்துல உட்காராமல் மன உறுதியோடு கஷ்டம் வந்தாலும் துவண்டு போகாமல் எந்திரிச்சு முன்னேற்றத்தோடு ஓடக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் மரியாதையை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா இடத்துலையும் தனக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், உழைப்பு ரொம்ப முக்கியம், நேர்மை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு மரியாதை உள்ள நபராக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால தான் இந்த மகர ராசி என்பர்கள் பணம் சம்பாதிக்கிறத விட தனக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மெதுவாக நடந்தாலும் பரவாயில்ல, பின்னோக்கி நகர்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உழைச்சி முன்னுக்கு வந்துக்கலாம், அடுத்தவங்க உதவி செஞ்சு முன்னுக்கு வர்றதை விட உழைச்சி முன்னுக்கு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் உடையவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள். மழை போல் கஷ்டம் வந்தாலும் என்னால் எந்திரிச்சு ஓட முடியும், அந்த மலையை உச்சியையும் என்னால் தொட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தான் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய உந்துதலாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஆனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆனி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரும் மாத கடைசியில் வக்கரகமாக அமர்ந்திருக்கிறார். தற்சமயம் குரு பயிற்சி இருக்கிறதுனால நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான கிரக அமைப்பு இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். 7ஆம் இடம் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம். தொழிலில் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பார்ட்னர்கள் மூலிமா நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த 7ஆம் இடம் ரொம்ப ஒரு சிறப்பான இடமா சுபகிரகம் அமரும் போது கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை மூலியமாவோ அல்லது
பார்ட்னர் மூலியமாவோ ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க மூலியமா நல்ல ஒரு லாபம், அவங்க மூலியமா ஒரு யோக பலன்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அதிர்ஷ்டத்தை இந்த மகர ராசி என்பர்கள் எப்பவுமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கிடைக்காது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி தான் முன்னுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ப ஆரம்பிப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குருவுடைய பார்வை விழும்போது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயம்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். பகைவரால் ஒரு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த மகர ராசி என்பர்கள் அந்த பகைவர் யாரோ அவங்கள விட்டு விலகி நீங்கள் வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேன்மையான கிரக அமைப்பு. எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக உங்களை விட்டு விலக போகுது. அதே நேரத்தில் எதிரிகளுடைய தொல்லையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணுன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களாம் நீண்ட நாட்களாக ஒரு சில முயற்சிகளை போட்டு அதை முன்னேறாமல் என்னடா தொழிலில் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் ஒரு லாபமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஆனி மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறார். நம்மளுடைய மகர ராசியை பொறுத்தவரையிலும் 4, 11 இந்த இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்தில் வரும்போது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இல்லம் தேடி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வரும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வீடு கட்டணுங்கிற ஆசை இந்த காலகட்டத்தில் நனவாகும். ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும். ஒரு சிலலாம் வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க, அந்த வீடை ஃபுல்ஃபில் பண்ணாமல் அப்படியே பாதியிலே விட்டுருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த பராமரிப்பு பணியெல்லாம் மீண்டும் தொடர்ந்து கரெக்டாக ஒரு கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கட்டாயமாக இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அசையா சொத்து வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஆசை சொந்தமாக ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிறது, அந்த ஆசை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வமும் அதிகமாகவும் அதனால் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு சிலர்லாம் திட்டமிட்டு வச்சுருப்பீங்க, அதை ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான முயற்சியில் இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் ஆனி மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்க்கும்போது 5, 10 அந்த இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அஷ்டமத்தில் வரும்போது அவ்வளவு நல்லதில்லை. ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் அஷ்டமத்தில் வருவதனால பிள்ளைகளால் பெற்றோர்களால் சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படும். பெற்றோர் பிள்ளைங்கிடையே ஒரு சில இடைஞ்சல்களும், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க. அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருந்துக்கோங்க. குழந்தைங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடுமையான வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இதனால் ஒரு சில விரயங்கள் வரதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் முயற்சி பண்ணுங்கள். கூட்டாளிகளிடையே ஒரு சில தன்னிறைவில்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கூட்டாளர்கள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடக்க மாட்டாங்க. ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சாதகமில்லாத ஒரு சூழ்நிலையினால உங்களுடைய போக்கை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுடைய போக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறும். ஆனி மாதம் ஒரு யோகமான மாதமாக தான் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ருண ரோக
பித்ருஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். செல்வாக்கு படிப்படியாக உயரும். அரசு வழியில் கூட நீங்கள் ஒரு சில முயற்சிகள் ஈடுபடுவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். வருமானத்தில் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் சரியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதனால் வரைக்கும் ஒரு சில நெருக்கடிகள் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. இது ஒரு அதிர்ஷ்ட மாதம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் உச்சமாக செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை படிப்படியாக உயர்த்துவார். உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்றா சரியாகும். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாடகை வீட்டில் இருந்தவங்களாம் சொந்த கட்டடத்துக்கு குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஆரம்பத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சில இடைஞ்சல்கள் இருக்கும். அதற்கு மாத இறுதியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில அசைவத்தை தவிர்த்துட்டு காகத்துக்கு அன்னம் இட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சனிக்கிழமையில் காகத்துக்கு அன்னம் இடுங்க, அல்லது நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை போய் வழிபட்டுடுவாங்க. எல் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். நம்பிக்கையோட